கார்ப்பரேட்ல அதிகமா யூஸ் பண்ண வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இங்க சகஜங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா கார்ப்பரேட்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர், அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப காமன். அண்ட் இவங்கள இது பண்றது இதெல்லாம் ரொம்ப காமன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி, நாசிக்ல டிசிஎஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2022லேருந்து 2026 வரைக்கும் நெறைய பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஹையர் அஃபிஷியல், சீனியர்ஸ், டீம் லீடர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் இவங்க மூலியமா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆசை வார்த்தைகள பேசி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு, உள்ள அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா, நீ வந்து இந்த மாதிரியான இந்துக்கள்ல இருந்து முஸ்லிம்களுக்கான இதுலருந்து நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திணிப்பை ஏற்படுத்துறது. அதாவது மத திணிப்பை ஏற்படுத்துறது. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல நமாஸ் பண்ணணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பீஃப் சாப்பிட வைக்கிறது. அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த ஆஃபீஸில் இந்த போர்ஷன் ஒரு ஆக்ட் இருக்கும்ல, அந்த ஆக்ட் படி வந்து ஹெச்ஆர் கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்னா, ஹெச்ஆர் கிட்ட போய் சொன்னதுக்கு வந்து இந்த நிடா கான் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஆளுங்க தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்களுக்கு அவங்க நீதி எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதை அவங்க கண்டுக்க கூட இல்லை. அதுக்கப்புறமா அது வெளியில் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கண்டிப்பாக ஜீரோ டாலரன்ஸ், கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அண்ட் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அந்த 9 சீனியர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, இந்த மாதிரியான தப்புக்களை வந்து பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹிந்துக்கள் யார் அப்படின்றது டார்கெட் எல்லாம் இருக்கும் போல. ஸோ இது எல்லாமே வெளியில் வந்திருக்கு. எனக்கு எங்கே ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிராண்டடான கம்பெனிக்கே இந்த ஒரு நிலவரம் அப்படின்னா, இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸில் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எப்போ யார் மூலியமாக வெளில வரும் தெரியல. இன்னும் எத்தனை பெண்கள் அந்த மாதிரியான துன்புறுத்தலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போஷாக்லாம் வெறும் பேருக்கு தான் போல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.